அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இப்போ மொழி பாடம். இப்போ துணைத் தேர்வு நடந்தது இல்லைங்களா, தமிழ் எக்ஸாம். அதில் அந்த கொஷின் பேப்பர் நம்ம ஒரு அனலைஸ் பார்க்கலாம். அது என்னென்ன கொஷின் புத்தக பயிற்சியிலேருந்து வந்திருக்கு, எந்தெந்த கொஷின் உள்வினாவிலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த வினா பெட்டி செய்தியாக கேட்டிருக்காங்க, நூல்வெளியிலேருந்து கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 மார்க் ஒரு மதிப்பெண் 15 வினாக்கள் கேட்கப்படும். அதில் ஃபஸ்ட்டு வினா பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? இது இயல் 1 புத்தக வினாலிருந்து கேட்கப்பட்ட வினா. இதற்கு விடை பார்த்திங்கன்னா மணி வகை. அடுத்தது 2வது வினா, போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூவை தேர்க. இயல் 7ல் புத்தக உள்வினாவிலிருந்து கேட்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வாகைப்பூ. வெற்றி என்றாலே வாகை என்பது தான் பெயர். வாகைப்பூவை தான் சூடிக்கொள்வாங்க. அடுத்தது 3வது வினா, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வடியில் குறிப்பிடுவது எது? விடை பார்த்திங்கன்னா கல்வி. இயல் 5 புத்தக வினாலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 4 குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். பார்த்திங்கன்னா இயல் 6 புத்தக வினாலிருந்து கேட்கப்பட்ட வினா. குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். இது 6 பெரும் பொழுதுகளையும் தன்னுடைய நிலத்தில் கொண்டு இருக்கிறனால நிலத்தில் குளிர்காலமாக இருக்கும். இதுதான் இதற்கான விடை. அடுத்தது, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. இயல் 9 புத்தக வினாலிருந்து கேட்கப்பட்ட வினா. இதுக்கு விடை பார்த்திங்கன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். ஜெயகாந்தன் எழுதிய நூல்கள் எல்லாமே ஒரு வியக்கத்தக நூல்களாக இருக்கும். இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திரைப்படங்களை நடிச்சிருக்காரு, திரைப்படங்களில் கதை எழுதியிருக்காரு. இவர் எழுதின நூல்களுக்கும் சரி, திரைப்படங்களுக்கும் சரி, அதுக்கு குடியரசுத் தலைவர், அதாவது ஒரு படத்துக்கு ஒருவன் இருக்கிறான், இந்த திரைப்படத்திற்கு குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்றிருக்கிறாரு. இது இயல் 9ல் புத்தக வினா கேட்டிருக்காங்க. அடுத்தது 6வது வினா, காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். கவிஞர் கண்ணதாசன். இதற்கான ஆன்சர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இயல் 8 புத்தக வினா. அடுத்தது 7வது வினா, பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது, அதாவது ஒரு வாக்கியத்தை மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம முறையாக எடுத்து ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தவறான தொடர். தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தவறான தொடர். தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. தவறான தொடர். இதில் சரியான தொடர் பார்த்திங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது வினா, கானடை என்பதை பிரித்தால் வரும் சரியான பொருளை தேர்க. இதுக்கு விடை காட்டை சேர்தல். இயல் 8ல் புத்தக பயிற்சி வினாக்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. கான் என்றால் காடு, அடை என்றால் சேர்தல், காட்டை சேர்தல் இதற்கு விடை. அடுத்தது 9வது வினா, இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? ரா. இளங்குமரனார். இயல் 1ல் பெட்டி செய்தியிலேருந்து கேட்டிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா போலவே இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கொண்டவர். இவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய விழிகளையே இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழை எழுதியே தீருவேன் என்று இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் ரா. இளங்குமரனார். அடுத்தது 10வது வினா, 4 எழுத்தில் கண் சிமிட்டும் கடை 2 நீந்தி செல்லும் இப்புதிருக்கான விடை தேர்க. இயல் 2 புத்தக பயிற்சி வினா. இதுக்கு பார்த்திங்கன்னா புதிர் என்றாலே நம்ம பழமொழி என்று பெயர். அதுக்கு பார்த்திங்கன்னா விண்மீன். 11வது வினா, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது?
விடை கொடுத்துருவாங்க. நாம் வினாவாக எழுதணும். வினானாவே நம்மளுக்கு என்ன வரணும், கொஷின் மார்க் வரணும். கொஷின் மார்க் வர்றதுக்கு நம்ம என்னது, ஒன்றா என்ன இருக்கணும், யாவை இருக்கணும், எது இருக்கணும். அது மாதிரி அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வினா எங்கே கேட்கப்பட்டு இருக்குதுன்னு 4 ஆப்ஷனில் பாருங்கள். அதில் கண்டுபிடிச்சி நீங்கள் கொஷின் மார்க் கண்டிப்பாக வினான்னு கேட்டாவே நீங்கள் கொஷின் மார்க் போடணும். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை, இதற்கான விடை. அடுத்தது, பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அதாவது கொடுத்துருக்கிற 15 ஒரு மதிப்பெண்லேயும் 5 உரைநடையிலிருந்து ஒரு மதிப்பெண் கேட்பாங்க. அடுத்தது 5 இலக்கண வினாலிருந்து கேட்பாங்க. அடுத்தது இன்னும் 5 கொஷின் வந்து உங்களுக்கு பாடலை படித்து செய்யுள் பகுதியிலிருந்து பாடலை படித்து ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி கேட்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 12வது கொஷின். இந்த பாடல் வந்து 4வது இயலில் நம்மளுக்கு இந்த தேர்வில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பாடல் பாருங்கள். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் அப்படின்னு பாடல் கேட்டிருக்காங்க. பரிபாடல் பாடல்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் 12வது கொஷின் பாடல்லிருந்து 4 வினாக்கள் கேட்கப்படும். அதில் 12வது கொஷின், பாடல் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க. மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. அது நம்ம சீர்லேயே இருக்கலாம். சீரில் ஒவ்வொரு சொல்லையும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. அதே அடிப்பகுதியில் அடியில் ஒரே எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது அடிமோனை. இப்போ நம்மளுக்கு இங்கே கேட்கப்பட்ட வினா பார்த்திங்கன்னா ஊழி ஊழ் சீர்மோனை. அதில் நம்மளுக்கு ஊ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறனால இது மோனை சொற்கள். அடுத்தது, இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். அடுத்தது 14வது கொஷின், இப்பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். 15வது வினா, விசும்பு இசை ஊழி இப்பாடலில் சொற்கள் உணர்த்தும் பொருள்கள் முறையே. இவற்றில் பார்த்திங்கன்னா விசும்பு என்றால் வானம், இசை என்றால் பேரொளி, ஊழி என்றால் யுகம். இதில் தான் 15 ஒரு மதிப்பெண்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மதிப்பெண்கள். 2 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 21வது கொஷின் கண்டிப்பாக கட்டாய வினா இருக்கும். அது திருக்குறள். திருக்குறள் நம்ம கட்டாயமாக எழுதியே ஆகணும். அதிலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா 16வது கொஷின் பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. விடையை கொடுத்துருவாங்க. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா வினா எழுதிக்கணும். கண்டிப்பாக கொஷின் மார்க் போட வேண்டும். அடுத்தது செய்யுள் வினா. செய்யுள்லேருந்து ஒரு வினா 2 மதிப்பெண்ணில் கேட்டிருப்பாங்க. அடுத்தது செய்யுளில் 2 கொஷின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா உரைநடையிலேருந்து ஒரு கொஷின் கேட்கப்படும். அடுத்தது திருக்குறள் கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தக பயிற்சியிலேருந்து கிட்டத்தட்ட 8 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம 5 வினாக்கள் நம்ம எழுதினோம்னா போதும். அதுக்கு 2 10 மார்க். புத்தக அதாவது ஓமையை பயன்படுத்தி சொற்றொடராக்குக, பகுபத உறுப்பிலக்கணம், அசை எழுதுறது, அடுத்தது கலைச்சொற்கள், அடுத்தது எதிர்மறையாக மாற்றுக, இலக்கண வினா ஒரு 2 கொஷின்னு எல்லாமே கேட்டிருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மதிப்பெண்ணு. 3 மதிப்பெண்ணில் பார்த்திங்கன்னா பகுதி 3க்கு வந்துடுறோம். 3 மதிப்பெண்ணு உரையை படித்து வினாக்களுக்கு விடையளி. அதாவது ஒரு உரையை கொடுத்துருவாங்க, உரை பற்றியை கொடுத்துருவாங்க. நம்ம அதிலிருந்து 3 கொஷினுக்கு ஆன்சர் எழுதணும். பார்த்திங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு செய்யுள்லேருந்து 2 வினா, உரைநடையிலிருந்து 2 வினா எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனனம் கண்டிப்பாக எழுதணும். 34வது கொஷின் மனனம் தான். அது வந்து கண்டிப்பாக ஆசிரியர் பேரோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், மனனமோட நூலின் பெயர், அடுத்தது மனனம் எழுதணும். மனனம் எழுதிட்டு அடுத்து ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக எழுதணும். ஆசிரியர் பெயர் நம்ம எழுதலைன்னாவே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அணி கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு அணி உண்டு. குறளை கொடுத்துட்டு இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்கி எழுதுக. கண்டிப்பாக உண்டு, ஒரு அணி எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகீடு வாய்ப்பாடு ஈஸியானது. நம்மளுக்கு அழகீடு வாய்ப்பாடு கரெக்டாக எழுதி அழகீட்டுக்கு கீழே
நம்ம அந்த வாய்ப்பாடு ஈற்றடியின் ஈற்றுச்சீர் எந்த அசையில் முடிந்திருக்கிறதுன்றது கண்டிப்பாக நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி 4 5 மதிப்பெண்கள். 5 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா செய்யுள் நெடுவினா 5 மதிப்பெண்கள் தான். செய்யுள் நெடுவினா கண்டிப்பாக 5 மதிப்பெண்கள் தான் அதுக்கு. அதில் ஒரு கொஷின் எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடிதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புக் பேக்லேயே நம்மளுக்கு 4 கடிதம் கொடுத்துருக்காங்க. 4 கடிதமும் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளை அதில் ஒரு கடிதம் கண்டிப்பாக எழுதலாம். நீ ஒரு சொந்த நடையில் எழுதுகிற மாதிரி ஒரு கடிதம் கேட்கப்படும். உனக்கு எது கரெக்டாக எழுத்துப்பிழை வராமல் எந்த கொஷின் உனக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரியும், எழுத்துப்பிழை வராமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீ அல்லதில் வர்றப்ப நீ சூஸ் பண்ணி எழுதிக்கலாம்ப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக பார்த்திங்கன்னா பிக்சர் கொடுத்துருவாங்க. நம்ம அது கவிதையாக எழுதலாம். கவிதையாக எழுதிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு படிவம் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஷின் படிவம் பார்த்திங்கன்னா 4 படிவம். ஃபஸ்ட்டு நூலக படிவம், அடுத்தது மேல்நிலை வகுப்பு சேருவதற்கான படிவம், 2வது படிவம் பார்த்திங்கன்னா 3வது படிவம் பார்த்திங்கன்னா பணியில் சேருவதற்கான படிவம், 4வது படிவம் விளையாட்டு படிவம். உங்களுக்கு 4 படிவமுமே நீங்கள் நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஒரு படிவம் கண்டிப்பாக எழுதிடலாம். அடுத்தது நிற்க அதற்கு தக. புத்தக பயிற்சி வினாக்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிற்க அதற்கு தக இருக்கும். அந்த கொஷின் கண்டிப்பாக கேட்கப்படும். அடுத்தது மொழிபெயர்க்க இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. நாம் அதை தமிழில் மொழிபெயர்த்து எழுதணும். அதுக்கு கீழே அந்த மொழிபெயர்ப்பு கீழே வருது இல்லைங்களா, ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக இருக்கும். ஆசிரியர் பெயர் எழுதிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். அவ்வளோதான், 5 மதிப்பெண்கள், 5 எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் நெடுவினாவில் பார்த்திங்கன்னா உரைநடை நெடுவினா 8 மார்க் கொஷின் கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் 2 கொஷின் கொடுத்துருவாங்க. 2 கொஷினில் கண்டிப்பாக ஒரு கொஷின் நீ அட்டன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விரிவானம் 2 கொடுத்துருவாங்க. 2ல் ஏதோ ஒன்று எழுத வேண்டும். அடுத்தது ஒரு பொதுக்கட்டுரை ஒன்று. நம்ம பொதுக்கட்டுரையில் நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கிற பொதுக்கட்டுரையும் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம சொந்த நடையில் எழுதுகிற மாதிரி குறிப்புகளை கொண்டு அங்கே நம்மளுக்கு குறிப்புகள் கொடுத்துருவாங்க. குறிப்புகளை எழுதியும் நம்மளுக்கு கட்டுரையை முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு நெடுவினாவிற்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். ஆசிரியர் பெயர் இருந்தால் எழுதணும். அடுத்தது நீங்கள் முன்னுரை முடிவுரை ஸ்டார்ட் பண்ணி அது எழுதுகிற பக்கம் ஃபஸ்ட்டாக இருக்கணும் முன்னுரை. அடுத்தது முடிக்கிற முடிவுரை லாஸ்ட்டில் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு பேஜ் செட்டப் நல்லா இருக்கும். நம்ம கரெக்ஷன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுக்கட்டுரையை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாமே நம்ம எழுதிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு குறிப்பு சட்டகத்துக்கு நம்ம கட்டம் போட்டு அழகுபடுத்தி காட்டுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப 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 முக்கியம். கையெழுத்து ரொம்ப அழகாக இருந்தால் மட்டும்தான் நம்ம 100 மார்க் எடுக்க முடியும். ஆல் த பெஸ்ட். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.